வணக்கம். நாளைக்கு அதாவது மே 1ஆம் தேதி வரப்போற சித்ரா பௌர்ணமியோட பிரபஞ்ச புராண அப்புறம் ஜோதிட பின்னணியை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நாம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பண்டிகை மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட ஒட்டுமொத்த கர்ம வினைகளையும் அலசி ஆராயிற ஒரு பிரம்மாண்டமான நாள். வாங்க அதுக்குள்ள போகலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பெரிய கணக்கு புத்தகத்துல நீங்க செய்யற பாவ புண்ணியங்களை உண்மையிலேயே யார் எங்க உட்கார்ந்து தணிக்கை பண்ணிட்டு இருக்கா? நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் எங்க யாரால ரெக்கார்ட் செய்யப்படுதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? முதல்ல இந்த நாளோட பிரபஞ்ச முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசம் பௌர்ணமி வந்தாலும் இந்த சித்திரை மாச பௌர்ணமிக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? வானியல் படி பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சூரியன் உச்சம் பெறும், சந்திரன் எந்த ஒரு களங்கமும் இல்லாம முழு பிரகாசத்தோட ஜொலிக்கும். அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட முதல் திருவிளையாடலான இந்திரனின் பழி தீர்த்த படலம் அரங்கேறினதும் இதே சித்ரா பௌர்ணமி நன்னாள்ல தான். ஆக சூரியனும் சந்திரனும் முழு பவரோட இருக்கிற இந்த நேரம் ஒரு மாபெரும் தெய்வீக நாடகத்துக்கான செட்டப் அமைச்சு கொடுக்குது. அடுத்ததா இந்த பிரபஞ்ச நிகழ்வுல சித்திரகுப்தரின் அவதாரம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இவர் தாங்க சித்திரகுப்தர். நம்ம கர்ம வினைகளை எல்லாம் கணக்கு போடுற பிரபஞ்சத்தோட சீஃப் அக்கௌண்டன்ட் இவர் தான். யமதர்மராஜாவோட அசிஸ்டண்டா இருந்து பூமியில வாழ்ற மனுஷங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப துல்லியமா ரெக்கார்ட் பண்றது இவரோட வேலை. சொல்ல போனா நம்ம ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிற ஒரு பிரபஞ்ச சிசிடிவி கேமரான்னு கூட இவரை நம்மளால சொல்ல முடியும். நம்ம புராணங்கள்ல இது எப்படி உருவாச்சுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை பார்வதி தேவி ரொம்ப அழகான ஒரு ஓவியத்தை வரைகிறாங்க. அந்த கேன்வாஸ்ல இருக்கிற ஓவியத்துக்கு சிவபெருமான் தன்னோட மூச்சு காற்றால உயிர் கொடுக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த ஓவியத்திலிருந்து உயிர் பெற்று வர்றவர் தான் இந்த சித்திரகுப்தர். மனுஷங்களோட செயல்களை கணக்கு வைக்கிறதுக்காகவே சிவ பார்வதியால உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான படைப்பு இவர். சரி, புராணங்களை பார்த்தாச்சு. அடுத்து சித்ரா பௌர்ணமி வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு உங்க வீடுகள்ல இந்த ஆசீர்வாதங்களை முழுமையா எப்படி பெறலான்னு நான் சொல்றேன். வீட்டு வாசல்ல அழகா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பாரம்பரியமான முறையில பொங்கல் வச்சு புது வாழை இலையில பரிமாறுங்க. சாமிக்கு மா பலா வாழைங்கிற முக்கணிகளையும் கண்டிப்பா படையுங்க. ரொம்ப முக்கியமா பிரசாதத்துல கூட்டு அப்புறம் சுவையான பால் பாயசம் வச்சு சித்திரகுப்தரை மனசார கும்பிடுறது ரொம்பவே விசேஷம். வழிபாட்டுல சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பிரார்த்தனை இருக்கு. நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவு ஆக்குக, கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவு ஆக்குக. இந்த கவித்துவமான வரிகளை நீங்களும் என் கூட சேர்ந்து மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. நாம அறியாம செஞ்ச பெரிய பாவங்களை ஒரு சின்ன கடுகு போல மாத்தவும், நாம செஞ்ச கொஞ்சுண்டு புண்ணியங்களை பெரிய மலையளவுக்கு மாத்தவும் நாம வேண்டிக்கிறோம். இப்படி கேட்டா ஆயுளும் செல்வமும் பெருகுங்கிறத நம்ம நம்பிக்கை. இப்போ இந்த வழிபாட்டால நமக்கு கிடைக்கக்கூடிய ஜோதிட நன்மைகள் மற்றும் பரிகாரங்கள் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். இதுல கிடைக்கிற பலன்கள் ரொம்பவே பெருசுங்க. சந்திரனோட முழு அருள் கிடைக்கிறதுனால அப்பரிமிதமான மன அமைதி கிடைக்கும். குறிப்பா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துற சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கும். இது செவ்வாய் தோஷத்துக்கும் ஒரு சூப்பரான பரிகாரம். அதுபோக கேதுவோட அதிதேவதையால சித்திரகுப்தரை வணங்குறதுனால நாகதோஷம் புத்திர தோஷம் எல்லாம் நீங்கி உங்க கரியர்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும்னு சொல்லப்படுது. இறுதியா நாம பார்க்க போற பகுதி தானம் மற்றும் தர்மம். இது இந்த விளக்கப்பதிவோட ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கெட்ட எண்ணங்களையும் செயல்களையும் தவிர்க்கிறது மூலமா பாவங்களை எப்படி அழிக்கலான்னு பார்த்தோம். ஆனா புண்ணியங்களை எப்படி பெருக்கிறது? ஒரு கணக்காளரோட ஆயுதமே பேனாவும் நோட்டு புத்தகமும் தானே. அதனால ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் பேனாக்களும் தானவா கொடுக்கும்போது உங்களோட ஆன்மீக கணக்கு புத்தகத்துல நல்ல வினைகள் பல மடங்கு அதிகமாகுது. இது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்களா? இந்த ஒட்டுமொத்த பண்டிகையோட மைய கருத்தே கெட்டதை தவிர்த்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனால உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் நிறைவு செய்யறேன். சித்திரகுப்தரின் கணக்கு புத்தகத்துல இன்னைக்கு உங்களோட கர்ம கணக்கை நீங்க எப்படி எழுத போறீங்க? நல்ல எண்ணங்களோடும் சிறப்பான செயல்களோடும் இந்த சித்திர பௌர்ணமியை நாம வரவேற்கலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.